ஒரு ஊர்ல ஜானகிங்கிற வயதானவங்க இருந்தாங்க. கணவர் இறந்ததுக்கு அப்புறம் தன்னந்தனியா அவ்ளோ பெரிய வீட்ல தன்னந்தனியா வாழ்ந்து வந்தாங்க. குழந்தைங்க எதுவும் இல்லாததால ஆஸ்தி மொத்தத்தையும் அவங்களே அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. ஜானகி அம்மா பேருக்கு தான் வயதான பாட்டி, ஆனா சிங்காரிச்சுக்கிறதுல 16 வயது பருவ மங்கை. உடம்பு முழுக்க தங்க நகை, பட்டு புடவை. தங்கம் போடலன்னா வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டாங்க. அவங்க கையில இருக்கிற ஊன்றுகோல் கூட தங்கத்தால செய்யப்பட்டதுதான். எவ்வளவு இருந்தாலும் அதை தானே அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு பைசா கூட அடுத்தவங்களுக்கு செலவு பண்ண மாட்டாங்க. திங்கு திங்குன்னு நடந்துக்கிட்டு எல்லாரையும் ஒரு ஆட்டுவாங்க. அப்படிப்பட்ட ஜானகி அம்மாக்கு ஏதோ ஒரு வியாதி வந்துருச்சு. வீட்ல உள்ள வேலைக்காரி அவங்களுக்கு எல்லாவித உதவியும் செஞ்சாங்க. ஆனாலும் அவங்களால குணமாக முடியல. தினமும் விருந்து சாப்பாடு சாப்பிடுற ஜானகி அம்மா பச்சை தண்ணி கூட குடிக்க முடியாத நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. பாக்க ஆள் நல்லாதான் இருப்பாங்களே தவிர எப்ப பார்த்தாலும் எதையோ இழந்த மாதிரி சோகமாவே இருப்பாங்க. வயசானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஜுரம்லாம் வரதா செய்யும். அதுக்கு நம்ம மேல கத்துனா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆமா, இன்னும் 20 வயசு பருவ பொண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கு. 80 வயசுல வியாதி வராம வீடு தேடி சம்பந்தமா வரும். இப்படி ஜானகி அம்மாவை பத்தி சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டதுனால தன்னோட வியாதி என்னங்கிறது ஜானகி அம்மாக்கே தெரியல. பலவிதமான ஆட்கள் கிட்ட போய் அவங்களோட பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு கேட்டு விதவிதமான வைத்தியம் செஞ்சாங்க. ஒரு நாள் இங்கிலீஷ் டாக்டர், ஒரு நாள் ஆயுர்வேத டாக்டர், இன்னொரு நாள் சாமியார், இப்படி எல்லார்கிட்டயும் போயிட்டு வந்தாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட வெயிட்டுமா. சீக்கிரமா நீங்க ஒரு 10 கிலோவை குறைச்சு பாருங்க. இந்த தள வயசுல என்ன உடம்ப குறைக்க சொல்றியாடா? என்ன பண்றது? தினமும் 1 கிலோமீட்டர் ஓடணுமா இல்ல சாகசம் செய்யணுமா? நீங்க என்ன வேணா பண்ணுங்க. சாப்பிடுற சாப்பாட்டுலயும் நீங்க கவனம் செலுத்தணும். கம்மியா சாப்பிடுங்க. ஆமா, உன்னை எதுக்கு நான் பார்க்க வந்தேன்? ஏதோ சாப்பிட முடியலன்னு வந்தீங்க. சாப்பாடே இறங்க மாட்டேங்குதுன்னு உன்கிட்ட வந்தா சாப்பாட்டை குறைச்சு சாப்பிட சொல்றியேடா படவா? அறிவு இருக்கா உனக்கு? ஏமா, மரியாதையா பேசுங்க. உன்கிட்ட வந்தம் பாரு, என்ன அடிச்சுக்கணும். உனக்கு எங்கேயாவது வலிக்குதுன்னா சொல்லு, நான் வைத்தியம் பாக்குறேன். எங்க ஊரு குளத்துக்கு வந்து 3 தடவை மூழ்கு, அப்பயாவது மூளை வளருதான்னு பாப்போம். பாட்டியம்மா, ஒரு பிரச்சனையும் இல்ல. வயித்துல பூச்சி இருந்ததுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். நான் கொடுக்கற பச்சளை மருந்த நீங்க தினந்தோறும் காலையில குடிங்க. அடே அப்பா, உனக்காவது என் பிரச்சனை புரிஞ்சுதே. உலகத்துல பிரச்சனைக்கு தீர்வு இல்லாம இருக்குமா? இந்தாங்க இந்த மாட்டு சாணத்தை ஆட்டு பால்ல கலந்து தினந்தோறும் ஒரு டீ கிளாஸ்ல குடிங்க. அப்புறம் பாருங்க. என்னது? என்ன சாணி? மாட்டு சாணம் எங்க வேணா கிடைக்கும். இரு, இதோ வரேன், இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அம்மா வேகமா வெளியில போனாங்க. கட்டையில போறவ மாட்டு சாணி ஆட்டு பாலா கிழவி கிடைச்சிட்டா தலையில மிளகா அரைப்போன்னு நினைக்கிறான். இரு நான் ஒரு பாயாசம் வச்சு இவனுக்கு கொடுக்கறேன். ஜானகி அம்மா, மிக நாட்களாக உங்கள் மனதில் ஒரு குறை இருக்கிறது. அதை பார்த்து சில பூதங்கள் உங்களை சுற்றி திரிகிறது. அப்படியா? இப்ப நான் என்ன பண்றது? எதுவும் செய்ய தேவையில்லை. அசையாமல் அப்படியே இருங்கள். அவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன். சாமியார் ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டு ஜானகி அம்மாவை அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஜானகி அம்மா ஒரு வழியா அங்க இருந்து தப்பிச்சு வெளியே வந்தாங்க. ஐயோ அம்மாமா, களைப்பா இருக்கேன்னு அவன் கிட்ட போனா அந்த படவா சாவடி அடிச்சுட்டான். பேய ஓட்டுறன்னு சொல்லி முதுகுல டென்னு கட்டிட்டான். கடவுளே, ஏமா நீங்க எதுக்காக இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? என்னவோமா, என்ன பிரச்சனைன்னு தெரியல. சாப்பிட முடியல, தூங்க முடியல, மனசுக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டம். என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்கம்மா? அதுதான் என்னன்னு எனக்கும் தெரியல. இவ்ளோ பணம் இருக்கு, எதுக்கும் ஒரு பிரச்சனையோ குறையோ இல்ல. ஆனாலும் பிரச்சனை. அது ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. இவ்ளோ பணம் இருந்து என்ன பையன்? எவ்ளோ பணத்தை கொடுத்தாலும் என் பிரச்சனைக்கு ஒரு முடிவே தெரிய மாட்டேங்குது. அம்மா, என் பேச்சு கேளுங்க. ஊரு எல்லையில ஆனந்த்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் பாருங்க. அவன் என்ன வைத்தியம் பண்றான்? அவர் ஒரு வைத்தியம் பண்ணல, ஆனா உங்களுக்கு பதில் கிடைக்கும். கண்டிப்பா போய் பாக்கறம்மா, நான் போய் பாக்கறேன். ஜானகி அம்மா ஒரு நேரம் பார்த்து கிளம்பி போனாங்க. ஆனந்தத்துக்கு சுமாரா 100 வயசு இருக்கும். அவர் எந்த வேலையும் செய்யாம நாற்காலில உட்காந்து
எல்லாருக்கும் வேலை சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சுத்தி இருக்கிற கொஞ்சம் வேலைக்காரங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. கோழி, நாய், ஆடு, மாடு எல்லா விலங்குகளும் அங்க இருக்கு. அடே, நான் வயசானவ இல்லையா, சரியா பார்க்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. என் உடம்புக்கு தான் 100 வயசு, அறிவுக்கு இன்னும் 30 வயசுதான். ரொம்ப நல்லது, 3 வயசுன்னு சொல்லலையே. ஏதாவது சம்பந்தம் பார்க்கணுமா ஐயா? ஆனந்த் மேல எல்லாரும் ஜோக் அடிச்சாலும் அவரு ஜாலியா சிரிச்சிட்டு இருப்பாரு. ஜானகி அம்மா சொன்னபடியே ஆனந்த பார்க்க வந்தாங்க. போன உடனேயே ஆனந்த் அவங்கள ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி பேசினாரு. வா வா, நல்லா இருக்கியா? என்ன உங்களுக்கு தெரியுமா? போக போக தெரிஞ்சுப்பமா. அங்க பாரு, அங்க நிக்கிறாளே சின்ன பொண்ணு, அந்த குழந்தைய 1 மாசத்துக்கு உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. ஜானகி அம்மா திரும்பி பார்த்தாங்க. அங்க 8 வயசு சின்ன பொண்ணு திவ்யா ஜானகி அம்மாவை பாத்துக்கிட்டு இருந்தா. ஜானகி அம்மா அவளை பார்த்ததும் தோள்ல பேக மாட்டிக்கிட்டு அவங்க கிட்ட வந்தா. பாட்டிமா, வாங்க வீட்டுக்கு போகலாம். ஜானகி அம்மாவுக்கு பாட்டிங்கிற வார்த்தைய கேட்டதுமே ஏதோ ஒரு சந்தோஷம் வந்துச்சு. திவ்யாவை எதுக்காக கூட்டிட்டு போனோம்? ஆக்சுவலா இந்த பொண்ணு யாருங்கிற கேள்வியெல்லாம் கேட்காம பாட்டி திவ்யா கைய புடிச்சிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. திவ்யா பாட்டி பாட்டின்னு அந்த வீட்டுக்குள்ள சுத்தி சுத்தி வந்தா. அத கேட்டு ஜானகி அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. திவ்யா உண்மையிலே அவளை தன்னோட பேத்தி மாதிரி பார்த்தாங்க. திவ்யாக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அவங்களும் சாப்பிட்டுட்டு பக்கத்துல படுத்துப்பாங்க. கதை பேசிக்கிட்டே தூங்குவாங்க. திவ்யா வந்த 10 நாள்லயே ஜானகி அம்மா ரொம்ப உற்சாகமா ஆரோக்கியமா இருந்தாங்க. ஆடம்பரம் பந்தா இது எல்லாத்தையும் விட்டுட்டு வயசுக்கு தகுந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சாங்க ஜானகி அம்மா. அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சுது அவங்களோட பிரச்சனை என்னன்னு. அத பார்த்தவங்களுக்கெல்லாம் கூட புரிஞ்சுது. அம்மா, திவ்யா வந்ததுல இருந்து நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கம்மா. ஆமா பத்மா, எனக்கு தேவையானதெல்லாம் அன்புதாங்கிறத இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இவ வந்ததுல இருந்து என் வாழ்க்கையிலேயே ஒளி தெரியுது. அம்மா, திவ்யாவைய நீங்களே எடுத்துக்க கூடாது, உங்களுக்கும் துணையா இருக்கும்ல. ஜானகி அம்மா அவ சொன்னத தீர்க்கமா யோசிச்சாங்க. திவ்யா வந்து 1 மாசம் பூர்த்தி ஆனதுனால அவ கிளம்புற நேரம் வந்துச்சு. பாட்டியம்மா, நான் இங்க வந்து 1 மாசம் ஆக போகுது. நாளைக்கு நான் கிளம்பிடுவேன். அம்மா திவ்யா, உன்ன ஒரு கேள்வி கேட்கவா? கேளுங்க பாட்டி. உனக்கு என் கூட இருக்க இஷ்டம் தானே? அப்படின்னா எப்பவுமே வா. ஆமாம்மா, உன்னை நான் படிக்க வைக்கிறேன், உனக்கு தேவையான எல்லாம் செய்யறேன், உனக்கு எந்த குறையும் வராம பாத்துக்கிறேம்மா. நீ என் கூட இருந்தேனா எனக்கு மன திருப்தியா இருக்குமா. என் வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்க மாதிரி இருக்கு. பாட்டியம்மா, எனக்கு யாரும் இல்ல. என் அப்பா அம்மா கூட எனக்கு யாருன்னு தெரியாது. ஆனந்த் தாத்தா தான் என்ன தத்தெடுத்து இப்படி என்ன யார் யார் வீட்டுக்கோ அனுப்புறாரு. என்னோட அவசியத்தையும் தீர்த்து வைக்கிறாரு. நிஜமா எனக்கு நீங்க எப்பவும் பாட்டியா இருக்கணும்னு தான் தோணுது. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. திவ்யாவும் பாட்டி அம்மாவும் அழுதுகிட்டே 2 பேரும் கட்டி புடிச்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு ஜானகி அம்மாவோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம போச்சு. திவ்யா பேர்லயே அன்னதானம், தான தர்மம் என்னென்னமோ செஞ்சாங்க. திவ்யாவும் நல்லா படிச்சு அழகான ஒரு பொண்ணா வளர்ந்து வந்தா. ஜானகி அம்மா திவ்யாக்கு கல்யாண வயசு வந்ததும் கல்யாணமும் பண்ணாங்க. அவங்களோடவே வச்சுக்கிட்டாங்க. காலம் கடந்ததும் திவ்யாவுக்கு குழந்தைங்க பிறந்தது. அந்த குழந்தைங்களோட ஜானகி அம்மா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. உறவுகளுக்கு முன்னாடி பணம் ஒண்ணுமே இல்லைன்னு, மனுஷங்களுக்கு ஒரு துணை இருந்ததுன்னா அது கோடிகளுக்கு சமங்கிறதையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க வாழ்க்கையோட இறுதி நாட்களை ரொம்ப சந்தோஷமா கழிச்சாங்க. ஆனந்த் மறைஞ்சதுக்கு அப்புறம் அவரோட பையன் பிரதாப் அப்பாவோட வேலைய தொடர்ந்தாரு. அனாதை குழந்தைங்களுக்கு ஆதரவு கொடுத்தாரு. அந்த குழந்தைகளுக்கு எதிர்காலத்தை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. ஒரு நாள் திவ்யா அந்த ஆசிரமத்துக்கு வந்தா. சொல்லுமா, என்ன வேணும்? ஒரு காலத்துல இந்த ஆசிரமத்துல அனாதையா சேர்ந்து ஒரு குடும்பத்தை சம்பாரிச்சுக்கிட்டேன். எங்க பாட்டியம்மா அந்த நன்றி கடனுக்கு இந்த ஆசிரமத்துக்கு வருஷம் பணம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கேன் ஐயா அப்படின்னு திவ்யா பண மூட்டைய கொடுத்தான். பிரதாப்புக்கு வணக்கம் சொல்லிட்டு கிளம்புனான். ஆனந்தராவையும் கையெடுத்து கும்பிட்டான். திவ்யாவோட வாழ்க்கை திருப்தியா போச்சு. இது இன்னைக்கு கதை. இதே மாதிரி ஒரு கதையோட மறுபடியும் மீட் பண்றேன். ஒரு ஊர்ல கோபாலம் அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு படிப்பு ஏறவே இல்ல. கோபாலமோட அப்பா அம்மா
ராமையா சீத்தம்மா கோபாலம் ஒரே ஒரு பையனான காரணம் அவனுக்கு எந்த வேலையும் சொல்லாம ரொம்ப பாசமா வளர்த்தாங்க. கோபாலம் வயசுல இருக்கிற பசங்க நல்லபடியா வேலை செஞ்சுக்கிட்டு குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தா, கோபாலம் மட்டும் வீட்லயே இருந்துகிட்டு அவனோட அப்பா சம்பாத்தியத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஏங்க, கோபாலத்துக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. அவனுக்கு பொண்ண பாக்கணும். அவனுக்கு பொண்ண பாக்கலாம். மாப்பிள்ள என்ன வேலை செய்யறாருன்னு சொன்னா என்ன சொல்லுவ? பையனுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, பையனுக்கு நிறைய சொத்து இருக்குன்னு சொல்லுங்க, யாருமே பேச மாட்டாங்க. அதனாலயே ராமையா படிக்காத ஒரு பொண்ண பார்த்து கோபாலத்துக்கு கல்யாணம் பண்ணாங்க. அந்த பொண்ணு பேரு சுலோச்சனா. அவளுக்கு படிப்பறிவு இல்லனாலும் அவ ரொம்பவே புத்திசாலி. சுலோச்சனா காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு துணி தைக்குவா. கோபாலத்தை கூட ஏதோ ஒரு வேலை செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஏங்க, எப்பவுமே இப்படி வீட்லயே இருக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த வேலை நல்லதுன்னு ஒரு வேலையை தேடிக்கலாம்ல? எனக்கு வேலை செஞ்சு பழக்கம் இல்ல சுலோச்சனா. எங்க அப்பா அம்மா எனக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க. அது இல்லங்க, உத்தியோகம் புருஷ லட்சணம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீங்க வேலை இல்லாம இருந்தா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? எங்க அப்பா அம்மா இதுவரைக்கும் எனக்கு எந்த வேலையும் கொடுக்கல. நீ என்ன வேலைக்கு போன்னு சொல்ற? எப்பவுமே நீ எனக்கு வேலைக்கு போன்னு மட்டும் சொல்லாத. இப்படி சுலோச்சனா யோசிக்க ஆரம்பிச்சா. எப்படியாவது தன்னோட புருஷனுக்கு ஒரு வேலையை கொடுக்கணும்னு யோசிக்க ஆரம்பிச்சா. இப்படி கோபாலம் எந்த வேலையும் செய்யாமையே இருந்தான். அதனால மறுவது நாள்ல இருந்து கோபாலத்துக்கு வேலை சொல்ல ஆரம்பிச்சா சுலோச்சனா. ஏங்க, கொஞ்சம் வெளியே போய் பால் பாக்கெட்டை கொண்டு வாங்க. என்னது, பால் கொண்டு வர நான் போட்டா? நீயே போயிட்டு வா. ஏங்க, போஸ்ட்மேன் வந்திருக்காரு, போய் லெட்டரை வாங்கிக்குங்க. அங்க வச்சுட்டு போவாங்க, நம்ம அப்புறமா போய் எடுத்துக்கலாம். ஏங்க, மாமாவோட செருப்பு அறுந்து போயிருக்குல்ல, கொண்டு போய் தைச்சுக்கிட்டு வாங்க. புதுசா வாங்கிக்கலாம் சுலோச்சனா. எவ்வளவு நாளுன்னு அந்த பழைய செருப்பை போட்டுக்கிட்டு இருப்பாரு. கோபாலம் வீட்ல இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை கூட செய்யாததுனால சுலோச்சனாக்கு அதிசயமாச்சு. என் புருஷனுக்கு வேலை செய்யவே தெரியாதா, இல்ல வேணும்னே செய்யாம இருக்காரா? அவருக்கு வேலை எல்லாமே தெரியும், வேணும்னு தான் செய்யாம இருக்கிறாரு. இப்படி சுலோச்சனா மறுவது நாள், ஏங்க, என்னோட துணி தைக்க கொடுத்திருக்கேன், நான் போய் வாங்கிட்டு வரேன். சமையல் அறையில ஜின்னு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. இப்படி சுலோச்சனா சொல்லிட்டு போனதுனால கோபாலம் சமையல் அறைக்கு போய் ஜின்ன தேட ஆரம்பிச்சா. ஆனா அது எங்கேயுமே கிடைக்கல. சுலோச்சனா ஜன்னல்ல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தா. இவரு சோம்பேறி கூட இல்ல, நல்லாதான் தேடுறாரு. சின்ன பசங்க மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. இப்படி இன்னொரு நாள், இன்னைக்கு நம்ம 2 பேரும் கல்யாணத்துக்கு போனோம், மத்தியானமா ரெடி ஆயிடுங்க. இப்படி கோபாலம் மறுபடியும் ஒரு பேச்சு கூட பேசாம மத்தியானம் ஆகும்போது ரெடியாகி உக்காந்து இருந்தான். இப்படி சுலோச்சனா கோபாலம் கல்யாணத்துக்கு போறோம் அப்படின்னு நடந்தாங்க. சுலோச்சனா வேணும்னே புருஷனை 2 மைல் நடக்க வச்சா. ஆனாலும் கோபாலம் எதுவுமே சொல்லாம நடந்துகிட்டே இருந்தான். ஐயோ, நான் ஒரு பைத்தியக்காரிங்க, கல்யாணம் இன்னைக்கு இல்ல நாளைக்கு. ஐயோ, எவ்வளோ ஆசையா இருந்தேன் கல்யாண வீட்ல நல்லபடியா சாப்பிடலான்னு. இப்படி மறுபடியும் 2 பேரும் திரும்பி வீட்டுக்கு வந்து கோபாலம் தூங்குனா. அப்போ சுலோச்சனாக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிச்சு. இவருக்கு வேலை செய்ய தெரியாம இல்ல, வேணும்னு தான் வேலை செய்யாம இருக்காரு. சரியான வேலை திருடன். இருக்கட்டும், நான் யாருன்னு காட்டுறேன். மறுநாள் சுலோச்சனா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சும் எந்த வேலையும் செய்யல. தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருந்தாலும் படுக்கையை விட்டு எந்திரிக்கல. இத பார்த்த கோபாலம் அவளை வந்து திட்டுனா. சுலோச்சனா, என்ன முழுப்பு தட்டினாலும் இன்னும் எந்திருக்காம உக்காந்துருக்க? நீ டீ குடுப்பேன்னு நானும் அப்பா அம்மாவும் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம். ஏங்க, எனக்கு நீங்க எல்லாம் இருக்கிற விதம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் கூட இன்னையில இருந்து எந்த வேலையும் செய்ய மாட்டேன். அது என்ன, எந்த வேலையும் செய்யாம இருக்குவ? எனக்கு நேத்து தான் புரிஞ்சிச்சு, நீங்க எல்லாருமே வேலை செய்யாம இல்ல, வேலையில இருந்து தப்பிக்கதான் இப்படி பண்றீங்க. நானும் வேலையில இருந்து தப்பிச்சுக்கிறேங்க. நீ வேலையில இருந்து தப்பிச்சுக்கிட்டா வீட்டுல யாருதான் வேலை செய்யறது? நீங்க வேலைக்கு போறது இல்ல, ஆனா வீடு எப்படி நடத்துறது? உங்க அப்பாவோட சம்பாத்தியத்தினாலயா? நானும் வேலை செய்ய மாட்டேன், அப்புறம் யாரு வேலை செய்யறது? உங்க அம்மா செய்வாங்கல்ல. சுலோச்சனா, என்ன பேசுற நீ? நீ ஒரு பொண்ணு தானே? வயசா இருக்கிற எங்க அம்மா கிட்ட நீ வேலை வாங்க பாக்குறியா? போ, நீங்க வேணும்னா போய் உதவி பண்ணுங்க. அப்படி சொல்லி சுலோச்சனா உக்காந்த இடத்துல இருந்து எந்திரிக்கவே இல்ல. அப்போ கோபாலத்துக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. எந்த வேலையும் செய்ய முடியலனா நீ இந்த வீட்டுல இருக்கிறது வேண்டாம், உங்க அப்பா வீட்டுக்கு போய் அங்கே இருந்துகிட்டு
எந்த வேலையும் செய்யாம இரு. அப்படி சொல்ல உடனே சுலோச்சனா எதுவுமே பேசாம பேக எடுத்துக்கிட்டு அப்பா வீட்டுக்கு கிளம்பி போனா. அன்னையில இருந்து கோபாலம் பித்து புடிச்ச மாதிரி இருந்தான். இப்படி சுலோச்சனா எந்த வேலையும் செய்யாம போனதுனால ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. வீட்டுல சண்டை கூட ஆச்சு. டேய் கோபாலம், மருமக இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குடா, போய் கூட்டிட்டு வாடா. நான் போக மாட்டேமா, எனக்கு அவ தேவை கிடையாது. உனக்கு அவ தேவை இல்லைனாலும் எங்களுக்கு அவ தேவைடா. இல்லம்மா, அவ வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்கலாம். அவ்வளோதான். அப்பா அம்மாவோட அருமையே தெரியாத உனக்கு பொண்டாட்டியோட அருமை மட்டும் எப்படிடா தெரியும்? அப்பா, நான் உங்களுக்கு பையன். சுலோச்சனா எங்களுக்கு மருமக. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எங்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருந்த எங்க மருமகளை வீட்டை விட்டு துரத்திட்டியா? உன் மூஞ்சி கூட பார்க்க எங்களுக்கு பிடிக்கல. நீங்க செத்து போயிட்டா உங்களுக்கு கொல்லி போடுறது நான் தான்னு யோசிங்க. ஓஹோ, அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டியா நீ? நல்லது. நீ கூட இந்த வீட்டை விட்டு வெளியே போ. நானும் என் பொண்டாட்டியும் எப்படியாவது பொழைச்சுக்கிறோம். இப்படி கோபாலம் கோவமா வீட்டை விட்டு கிளம்பிட்டான். வீட்டை விட்டு கிளம்பினானே தவிர அவனுக்கு எங்க போனோம் என்ன சாப்பிடணும்னு தெரியல. 2 நாள் எதுவுமே சாப்பிடாம ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்து இருந்தான். இப்படி 3ஆவது நாள் அவனுக்கு ரோசம் வந்துச்சு. அவங்க வீட்டுல இருக்கிறேன்னு தானே என்ன இப்படி எல்லாம் பேசுனாங்க. ஏன் என்னால சம்பாதிக்க முடியாதா? நானே போய் 4 காசு சம்பாதிச்சு வாழ பாக்குறேன். இப்படி கோபாலம் எல்லா பக்கம் போய் வேலை கேட்டான். ஆனா அவனுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல. எல்லாருமே அவன் பின்னாடி இருந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வேலை வேணுமா வேலை? இவ்வளோ பெரியவனாயி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வேலை செய்யணும்னு மனசு வந்திருக்கு. அந்த பக்கம் பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டா, இந்த பக்கம் அப்பா அம்மா வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. என்ன பண்ணுவான்? எல்லாம் அந்த ராமையாவை சொல்லணும். ஒரே ஒரு பையனு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாரு. இப்போ இந்த கோபாலம் வேலை செய்யாத சோம்பேறி ஆயிட்டான். இப்படி ஜனங்க பேசுறத பார்த்து கோபாலம் ரொம்பவே கஷ்டப்பட்டான். ச்சே, என்ன இந்த ஜனங்க என்னை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறாங்க. இவங்க பேச்ச கேட்கும்போது நான் உயிரோட இருக்கணுமான்னு தோணுது. அப்போ ஒரு வயசான பாட்டி கோபாலத்தை பார்த்து கோபாலங்கிட்ட வந்தாங்க. இங்க பாருப்பா, என்னோட பெட்டி படுக்கைய கொஞ்சம் தூக்கிட்டு வந்து குடுக்கறியா? 10 ரூபா குடுக்கறேன். சரிங்கம்மா, தூக்குறேன். கோபாலம் வாழ்க்கையில தடவை வேலை செய்ய ஆரம்பிச்சான். இப்படி அந்த வயசான அம்மா கோபாலத்துக்கிட்ட பொருளுங்களெல்லாம் கொடுத்து ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு தூக்கிட்டு வந்து கொடுக்க சொன்னாங்க. இப்படி தூக்கிட்டு வந்து கொடுத்ததுனால கோபாலத்துக்கு உடம்பெல்லாம் வலி எடுத்துச்சு. அப்பா, இவ்வளோ நாளா சொத்தை பார்த்துக்கிட்டு வேலை செய்யாம இருந்துட்டேன். இவ்வளோ நாள் வேலை செய்யாம ரொம்ப பலகீனமாயிட்டேன். சேச்சே. மறுநாள்ல இருந்து கோபாலம் மூட்டை தூக்குற வேலைக்கு போனான். இப்படி கோபாலம் கஷ்டப்பட்டு மூட்டை தூக்குற வேலைக்கு போனதுனால கண்ணீர் விட்டான். மறுநாள் செத்துக்கல்ல தூக்க போனான். அப்ப அவனோட பலம் அவனுக்கு புரிஞ்சிச்சு. அவன் ஒடுங்கி போனானே தவிர காசோட அருமை வீட்டோட அருமை தெரியல. என் அப்பா எப்படிதான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சொத்து சேர்த்து வச்சாரோ. இப்படி எல்லாம் வேலை செஞ்சு எங்க அப்பா எவ்வளோ கௌரவமா இருக்காரு. எங்க அம்மா எவ்வளோ நல்ல வீட்டு வேலை செய்யறாங்க. ஒரு நாள் கூட உடம்பு வலின்னு சொல்லல. சுலோச்சனா வீட்டுல இருந்து எங்க 3 பேருக்கு சேவை பண்ணிக்கிட்டு எங்க வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் துணி தைக்க ஆரம்பிச்சா. வீட்டுல நான் மட்டும்தான், யாருக்குமே உபயோகம் இல்லாதவ மாதிரி ஆயிட்டேன். கோபாலம் ரொம்பவே உடஞ்சு போயிட்டான். எந்திரிச்சு வீட்டுக்கு போனான். வாசப்படியில நின்னுக்கிட்டு ராமையா சீத்தம்மா கிட்ட பேசுனா. வா, உள்ளவாடா. எனக்கு எந்த தகுதியும் இல்லப்பா. நீங்க சம்பாதிக்கிறீங்க, எனக்கு என்னன்னு நான் இருந்தேன். உண்மையாலுமே நான் வேலை செய்யாதவனா போயிட்டேன். நான் வேலையே செய்யக்கூடாதுன்னு இருந்தேன். என் கஷ்டத்தெல்லாம் நீங்க தீர்த்து வச்சப்போ அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு நான் யோசிக்கலப்பா. கோபாலம், முதல்ல வீட்டுக்குள்ள வா. அம்மா, 3 வேளை எனக்கு சுட சுட நீங்க ஆக்கி போட்டப்போ என் வயிறு நிறைஞ்சிச்சேன்னு நான் பார்த்தேனே தவிர நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு எப்பவுமே கேட்கல. 10 ரூபாக்காக நான் இறங்கி வேலை செய்யும் போதுதான் நான் செஞ்சதெல்லாம் தப்பு அப்படின்னு நான் உணர்ந்தேன். டே கோபாலம், நீ கஷ்டப்பட்ட எங்களால பார்க்க முடியுமாடா? நீ உண்மையாவே மாறணும்னு தான் உன்னை இப்படி கஷ்டப்படுத்துற மாதிரி பேசணும். நல்ல வேலை தான் செஞ்சிருக்கீங்கப்பா. இல்லனா உங்களோட அருமை எனக்கு தெரிஞ்சியே இருக்காது. சுலோச்சனா கிட்ட கூட மன்னிப்பு கேட்கணும். இப்பவே போய் சுலோச்சனாவை கூட்டிட்டு வரேன்பா. இப்படி கோபாலம் சுலோச்சனாவை போய் கூட்டிட்டு வர்றதுக்குன்னு அவளோட வீட்டுக்கு போனா. அப்போ சுலோச்சனா வாசல்ல உக்காந்துருந்தா. அவனை பார்த்த உடனே எந்திரிச்சு நின்னா.
சுலோச்சனா, என்ன மன்னிச்சிடு. உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் உன்னையும் நம்ம குடும்பத்தையும் நானே பாத்துக்கிறேன். நானே வேலைக்கு போறேன். உன்னை தங்க தட்டுல உட்கார வைக்க முடியாம இருக்கலாம், ஆனா உனக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடுறேன். உனக்கு நகை நட்டு வாங்கி கொடுக்க முடியாம இருக்கலாம், ஆனா உனக்கு நல்ல துணியை வாங்கி கொடுக்கறேன். இன்னும் எப்பவுமே உனக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டேன் சுலோச்சனா. சுலோச்சனா அந்த வார்த்தையை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. இப்படி சந்தோஷப்பட்டு பேக்கை எடுத்துக்கிட்டு கோபாலம் கூட அவனோட வீட்டுக்கு போனா. இப்படி ராமையா வீடு மறுபடியும் சந்தோஷமா நிறைஞ்சிருந்துச்சு. சுலோச்சனா காலையில எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. ராமையா குடும்பத்துக்காக வேலைக்கு போய்கிட்டு வந்துட்டு இருந்தான். அப்பா அம்மா 2 பேரும் நிம்மதியா வீட்ல இருந்தாங்க. கோபாலம் சின்ன வேலை பெரிய வேலைன்னு கூட பார்க்காம அவன் கைக்கு வந்த வேலைய பார்த்துக்கிட்டு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தான். இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மறுபடியும் சந்திக்கிறோம்.